மயிலும் குயிலும். கனா நவம். அந்தி கதிரவன் சிந்திய பொற்கிரணங்களின் ஆகர்ஷிப்பில் காடு சிலிர்த்திருந்தது. காட்டின் நட்ட நடுவே நட்டு வைத்த சிம்மாசனம் போல் அரச மரம் ஒன்று நிமிர்ந்து நடுதுயர்ந்து நின்றது. ஓய்வான தருணங்களில் அடிக்கடி சந்தித்துக் கொள்ளும் உற்ற நண்பர்களான ஆண் மயிலுக்கும் குயிலுக்கும் அந்த அரச மரத்தின் அடிக்கிளை ஒன்றுதான் எப்போதும் அரட்டை அரங்கம். ஆளையாள் விதந்துரைப்பதிலும் விமர்சிப்பதிலும் அவர்களது அன்றைய அரட்டை அரங்கம் வந்து தரித்து நின்றது. இயற்கை வனப்பின் உச்சம் நீ, உன்னதம் நீ. காதற்பெண்டிரை கவரும் பொருட்டு நீ தோகை விரித்தாடும் அழகினை விதந்து பூஞ்செனை இருந்த போல்கண் மஞ்சை என குறுந்தொகையே பாடுகிறது. உனது சிறப்புக்கு இதைவிட வேறென்ன சான்றாதாரம் வேண்டிக் கிடக்கின்றது? நீ என் நண்பனாய் கிடைத்தமை நான் செய்த பாக்கியம். குயிலின் இதய கூட்டிலிருந்து வந்து வீழ்ந்த வாஸ்தவமான வார்த்தை இது. இதனை செவிமடுத்த மயிலோ கிஞ்சித்தும் பொறாமையின் சுவடன்றி, நண்பனை போற்றும் உன்னிடம் பொதிந்து கிடக்கும் பேராற்றலால் எனக்கு பெருமை, உன் குரலின் இனிமைக்கு நான் அடிமை. கோலக் குயிலோசை உனது குரலின் இனிமையடி என்றும், கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதில் பட வேணும் என்றும் காரணமின்றியா பாரதி பாடினான் என குயில் குறித்த தன் மனக்கிடக்கையை மறைக்காமல் சொன்னது. ஆனாலும் நண்பனே, ஒன்றை மட்டும் மறந்து விடாதே. என்னை போன்று ஆட வேண்டும் என ஆசைப்பட்டு உன் கரிய சிறகை வெறித்து ஒரு நாளும் கால் தூக்கி ஆட நினைக்காதே. ஆடல் உனக்கு அழகல்ல, உன் உடல் அதற்கு உகந்ததல்ல என்றும் உள்ளதை உள்ளவாறே ஒழிவு மறைவின்றி சொன்னது அந்த மயில். நீ மட்டும் என்னவாம், எவ்வளவுதான் அழகாக தோகை விரித்து ஆடினாலும் உன் குரலின் குணம் மறந்து ஒரு நாளும் வாய் திறந்து பாடிவிடாதே நண்பனே. உன் அகவலின் அவஸ்தையை அனுபவித்தவன் நான் சொல்கிறேன் கேள் என்று கொடுப்புக்குள் முறுவலித்தபடி பதிலடி கொடுத்தது குயில். நண்பர்கள் இருவரும் ஓஹோவென்று வாய்விட்டு சிரித்தனர். சில மணித்துளி நேரம் தொடர்ந்து சிரித்தனர். ஒருவரை ஒருவர் நெஞ்சார தழுவினர். மென்மேலும் பல்கி பெருகி பொங்கி வழிந்து அன்பை பகிர்ந்து கொண்டனர். விதந்துரைப்பின் களிப்பில் அவர்கள் மிதக்கவும் இல்லை, விமர்சனத்தின் கடுப்பில் ஆளையாள் சினக்கவும் இல்லை. இந்த அருமந்த காட்சியை மறைந்திருந்து பார்த்து மகிழ்ந்த மந்தி ஒன்று சீதையை கண்ட செய்தி சொல்ல பறந்த அனுமனாய் ஊர்ப்புறம் நோக்கி தலை தெறிக்க ஓடிச் சென்றது. அங்குள்ள மனிதர்க்கு சொல்வதற்காய்.